முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். ரயில்வேல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எடிசன் வேலை பார்த்துருக்காரு. அங்கே தான் மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. முதல்ல பார்த்த வேலை அவர் ரயில்வே ஸ்டேஷனில் போஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற வேலை தான். அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்தி மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879 கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, முதல் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879 கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. என்ன கேட்பாங்கன்னா, முதல் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1879. முதல் மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன கம்பிச்சுருள் பயன்படுத்தினாங்கன்னா, உலோகம் பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879 கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. எடிசன் விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார். இது 1897 காட்சிப்படுத்தப்பட்டது. விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கு காட்சிப்படுத்தப்பட்ட ஆண்டு 1897 கேட்பாங்க. விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கு எடிசனால் காட்சிப்படுத்தப்பட்ட ஆண்டு 1897. 1897 எடிசன் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோதான். இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலனில் மின்னழுத்தம் வோல்டேஜ் உண்டாகி கம்பி முனையில் மின்திறன் எலக்ட்ரிக் பவர் கிடைத்தது. இதில் கம்பி முனையில் எதிர்மறையாக மின்சார சேமிப்புகளின் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தி தரும் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். என்னன்னா, இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலனில் மின்னழுத்தம் உண்டாகி கம்பி முனையில் மின்திறன் கிடைக்கிறது. எதிர்மறையாக மின்சார சேமிப்பு கலன் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நேர்மறையான கரண்ட், அடுத்தது எதிர்மறையாக செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். கினடாஸ்கோப் படப்பிடிப்பு கருவியை உருவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கின் வழியாக பேசும் படங்களை திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891 எடிசன் பதிவு செய்தார். எடிசனோட கண்டுபிடிப்பு கினடாஸ்கோப் படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கின் வழியாக பேசும் படங்களை திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891 பதிவு செய்தார். திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891 பதிவு செய்தார் பேசும் படங்களை. என்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கினடாஸ்கோப். 50 அடி, அவ்வளோதான். ஆண்டு கேட்பாங்க 1891. எடிசன் மறைந்த அன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் ஒளியிழந்தது. சிகாகோ பிராட்வே வீதிகளில் உள்ள விளக்குகள், பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளியிழந்தன. எடிசன் மறைந்த அன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் ஒளியிழந்தது. சிகாகோ பிராட்வே வீதிகளில் உள்ள விளக்குகள், பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளியிழந்தன. இது தற்செயலாக கூட நடந்திருக்கு. அவங்க எடிசன் ஐயாவுக்கு ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளிவிளக்கு, மின்சார மோட்டார், ஒளிவரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார். வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டி இருளிலிருந்து இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் என்ற பெருமைக்குரியவர் எடிசன். எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளிவிளக்கு, மின்சார மோட்டார், ஒளிவரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார். வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டி இருளிலிருந்து இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் எடிசன் என்ற பெருமைக்குரியவர் இவரே.
இன்றைக்கி வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயாவை பற்றின ஐயாவோட வாழ்க்கை குறிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். வெளிச்சத்திற்கு வந்த உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயாவோட காலம் 1847லேருந்து 1931 வரைக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவயதிலேயே ஸ்கார்லட் என்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 8 வயதில் தான் அமெரிக்காவில் உள்ள ஃபோர்ட் குரன் பள்ளிக்கு சென்றார். ஸோ வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயா பாதிக்கப்பட்ட காய்ச்சல் பேர் ஸ்கார்லட் கேட்பாங்க. சிறுவயதிலேயே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது. அதனால் தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயாவோட வாழ்க்கை குறிப்பு வெளிச்சத்திற்கு வந்த உலகம் அப்படிங்கிற டைட்டில். எடிசன் ஐயாவோட காலம் 1847 to 1931. 1847 to 1931. தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவயதிலேயே ஸ்கார்லட் என்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 8 வயதில் தான் அமெரிக்காவில் உள்ள ஃபோர்ட் குரன் பள்ளிக்கு சென்றார். ஸோ ஃபோர்ட் குரன் பள்ளி அவர் பாதிக்கப்பட்ட காய்ச்சலின் நேம் ஸ்கார்லட் வகை காய்ச்சல். இது வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரில் கேட்பாங்க. சிறு வயதிலேயே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது. அதனால் ஒரு நாள் ஆசிரியர் அவரை கடுமையாக திட்டியதால் அவர் பள்ளியிலிருந்து பாதியிலே நின்று விட்டார். அவருக்கு வந்து காது கேட்கும் திறன் குறைவாக இருந்திருக்கு. அதனால் வந்து ஸ்டாஃப் வந்து யாசிருக்காங்க. ஸோ வந்து ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுக்கிட்டார். பள்ளி ஆசிரியரான எடிசனின் தாயார் 3 ஆண்டுகள் வீட்டிலேயே அவருக்கு பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் வந்து அவங்க அம்மா ஸ்கூல் டீச்சருங்கிறதால அவங்களே வந்து எல்லா பாடத்தையும் வந்து எடிசன் ஐயாவுக்கு வந்து 3 வருஷம் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளையில். தமது 7வது வயது முதல் வீட்டில் பயன்படுத்தும் மின்சாதனங்களின் மீது எடிசனுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. பாருங்கள், 7 வயசு சின்ன பையனை ஆசிரியர் குடும்பப்படுத்திருக்காரு. வீட்டிலே கிடந்த அந்த மனுஷனுக்கு லைட்டை பார்த்து அது மேலே வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. லைட் இல்லை, மின்சாதனங்களை பார்த்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்துட்டு 9 வயதில் ரிச்சர்டு பார்க்கர் எழுதிய இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலை படித்து முடித்தார். ஸோ அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எந்த நூல்னா ரிச்சர்டு பார்க்கர் அவர் எழுதிய இயற்கை மற்றும் சோதனை தத்துவம். இதெல்லாம் வந்து ஒன் வாட்டில் எப்போது ரேராக கேட்டு வச்சுருவாங்க. 21ஆம் வயதில் மின்சக்தியின் சோதனை ஆராய்ச்சிகள் என்ற பகுதியை ஆழ்ந்து படித்தார். ஸோ வந்து அவரோட 21ஆம் வயதில் வந்து எந்த நூலை வந்து ஆழ்ந்து படிச்சிருக்காருன்னா மின்சக்தியின் சோதனை ஆராய்ச்சிகள். இந்த நூல்கள்லாம் வந்து எடிசன் அவர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு படிச்சிருக்காரு. இதுவும் வந்து அவருக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் தான். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்கத்திற்கு புகழ்பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். ஸோ ரயில்வேல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எடிசன் வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ வந்து அங்கே தான் வந்து மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. முதல்ல பார்த்த வேலை அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற வேலை தான். அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ்பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும்.